பொதுவாக விழா என்றால் பார்வையாளர்கள் கீழே இருப்பார்கள், சிறப்பு விருந்தினர்கள் மேடையில் இருப்பார்கள். காந்தி உலக மையத்தின் விழாக்கள் சற்று வித்தியாசமானவை. சிறப்பு விருந்தினர்கள் பார்வையாளர்களாக இருப்பார்கள், மேடையில் சில பங்கேற்பாளர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி தன்னுடைய பொன்னான நேரத்தை மதித்து எங்களுக்காக வழங்கி இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வருக வருகவென வரவேற்பதில் காந்தி உலக மையம் பெருமை கொள்கிறது. காந்தி என்பவர் எப்படி இருப்பார் என்பதை இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கும் நினைவூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வாழும் காந்தி காந்தி கனகராஜ் அவர்கள். அடுத்து எங்கள் அன்பு சகோதரர் திரு ஜான் தனகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் மற்றும் நடிகர் திரு ரமேஷ் கண்ணா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். காந்தி உலக மையமும் இவரும் வேறு வேறு இல்லை. எங்கள் அன்பு சகோதரர் எல்லா நிகழ்வுகளிலும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடியவர். அடுத்ததாக பிறர் சேவையில் தன்னை தேடு என்ற காந்தியின் பொன்மொழியையே தனது வாழ்க்கையாக எடுத்துக்கொண்ட திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவர் ஏறி பேசினால் இடிகூட கொஞ்சம் குறைந்துதான் ஒலிக்கும். அப்படி இலக்கியத்தில் தனக்கென ஓரிடம் பிடித்த இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் ஐயா அவர்களை அருள்கூர்ந்து மேடைக்கு வருமாறு பணிவன்போடு வேண்டுகிறோம். அடுத்ததாக நடிகர் மிர்ச்சி சிவா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மகாத்மா காந்தி அவர்களினுடைய செயலாளராக இருந்து வாழும் மகாத்மாவை நான் பார்த்தேன் என சொல்லக்கூடிய ஒரே சாட்சி பொருள் திருவாளர் வி கல்யாணம் அவர்கள். அவருடைய இன்சியலை சொல்லும் போதெல்லாம் நாங்க தான் கல்யாணம்னு பொருள் வரும். அப்படி திருவாளர் வி கல்யாணம் ஐயா அவர்களை வருக வருகவென வரவேற்று அந்த மிகப்பெரிய கண்காட்சியினுடைய தொடக்க விழாவுக்கான லோகோ ஐகான் வெளியிடக்கூடிய அற்புத நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வு, இந்த லோகோ வெளியிடுவதை மட்டுமே வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு பெரிய நிகழ்வுல ஒரு சிறிய நிகழ்வாக இன்னொரு பெரிய நிகழ்வினை நிகழ்த்துவதுதான் திருவாளர் எம்.எல். ராஜேஷ் அவர்களினுடைய சாமர்த்தியம் என்பதை சொல்லி இந்த லோகோ வெளியிடே ஒரு ஃபங்க்ஷன்ங்க. ஆனா இது பெரிய ஃபங்க்ஷனுக்கு இடையில ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆட்ட இந்த லோகோவை வெளியிட்டிருக்கிறாரு. அத்தனை சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். இயக்கங்களுக்கெல்லாம் இயக்கமாக எஸ்.பி. முத்துராமன், நடிகர், எல்லா நடிகர்களையும் உருவாக்கிய மாபெரும் இயக்குனர், கரங்களை எப்பொழுதும் குவித்தபடி கட்டியபடி ஏவிஎம்மோடு இன்னொரு ஏவிஎம் ஆக இருக்கக்கூடிய எங்கள் அன்பு இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன். காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் நியூஸ் 7 தமிழ் இணைந்து தேடிய மனதை மாற்றிய மகாத்மாவின் பொன்மொழி. இந்த தேடல்ல பங்கு பெற்ற 150 சிறந்த காணொளிகள் காட்சிகளுக்கு இன்னைக்கு விருது வழங்கப்பட போகுது. விருது வழங்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏஜ் வைஸ்லாம் நீங்க யோசிக்க கூடாது. சிறியவர்களும் இருப்பார்கள், பெரியவர்களும் இருப்பார்கள். இது இந்த அடிப்படையில தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், இப்படிதான் தேர்ந்தெடுத்திருக்கிறோங்கிறத பின்னால பார்க்கிறோம். மூத்த IAS அதிகாரி, சுதந்திர போராட்ட வீரர் திருவாளர் லட்சுமிகாந்தன் பாரதி ஐயா IAS அவர்களை இந்த குழந்தைகளுக்கு, இங்கே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்க அன்போடு அழைக்கிறோம். திருவாளர் லட்சுமிகாந்தன் IAS அவர்களுக்கான ஏவி இப்பொழுது திரையில். அவருடைய பெருமையை எங்கள் குரலில் பதிவு செய்திருக்கிறோம். காந்தியை பற்றி நாம் புத்தகத்தில் படித்திருக்கிறோம். ஆனால் இவர் காந்தியை சந்தித்தவர். மகாத்மா காந்தி நடத்திய போராட்டங்களில் கலந்து கொண்டவர். காந்திய கொள்கைகளை தன்னுடைய 95 வயதிலும் பின்பற்றி வருபவர். சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய ஆட்சி பணியில் இணைந்து மக்களின் தேவைகளை அரசு இயந்திரத்தின் மூலம் நிறைவேற்றியவர். தற்போது ஓய்வு பெற்றுவிட்டாலும் குழந்தை போல் பார்ப்போர்களை வரவேற்று பழகக்கூடியவர். தமிழகத்தின் உண்மையான எளிமைவாதியான இவர் தற்போது மதுரை காந்தி மியூசியத்தின் துணைத் தலைவராகவும், திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தில் தலைவராகவும்,
பதவி வகித்து வருகிறார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்திய ஆட்சிப் பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தியாகி லட்சுமிகாந்தன் பாரதி IAS அவர்களை இன்னொரு காந்தியாக கருதி இந்த மேடைக்கு அழைப்பதில் காந்தி உலக மையம் பெருமிதம் கொள்கிறது. லட்சுமிகாந்தன் ஐயா அவர்களுக்கு திருவாளர் ML ராஜேஷ் அவர்கள் கதராடை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார். அவருக்கான நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த விழாவினுடைய நினைவு அவருடைய நெஞ்சத்தில் என்றென்றும் நிலைத்து நிற்க லட்சுமிகாந்தன் பாரதி IAS அவர்களுக்கு கதராடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. என்னை கைது செய்த பொழுது ஆரப்பாளையம் சிறையில் இருந்து மதுரை கலெக்டர் வரை 8-10 கிலோமீட்டர் என்னை 2 கையிலும் விலங்கிட்டு அழைத்து சென்றார்கள். பின்னால் நாடு விடுதலை அடைந்த பின்பு IAS படித்து பட்டம் பெற்று எந்த மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் விலங்குகளுடன் ஏறினேனோ அதே மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட கலெக்டராக ஏறி உட்காருகின்ற அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை தந்தது மகாத்மா காந்தியடிகளுடைய அந்த பொன்மொழி, செய் அல்லது செத்துபடி. அடுத்ததாக நமது வெற்றியாளர்களுக்கு பரிசளிக்கும் விழா. இப்பொழுது பரிசளிக்கும் அந்த நபர் யார், திரையில் பார்க்கலாம். இந்த வாழ்நாள் முழுவதையும் நம் சமூகத்திற்காகவே அர்ப்பணித்த தன்னலமில்லா மனிதர், நூலகர், மாபெரும் சமூக சேவகர், பாலம் என்ற சமூக சேவை அமைப்பின் நிறுவனர். நூலகராக தான் சம்பாதித்த தனது 35 ஆண்டு கால வருமானம் முழுவதையும் தொண்டு நிறுவனங்களுக்கே வழங்கியவர். சமுதாய பணிக்காக தன் வாழ்வில் திருமணம் என்ற ஓர் அத்தியாயத்திலேயே புறம் தள்ளியவர். இந்திய அரசின் இந்தியாவின் சிறந்த நூலகர் விருதினை பெற்றவர். அமெரிக்காவில் 1000 ஆண்டுகளில் சிறந்தவர் என இவரின் சேவையை பாராட்டி இவருக்கு வழங்கப்பட்ட 30 கோடி ரூபாய் பணத்தையும் ஏழை குழந்தைகளுக்காக வழங்கிவிட்டார். தனது சொத்தாக இருந்த 50 லட்சம் ரூபாயையும் இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காகவே வழங்கிய 1000ல் சிறந்தவர் அல்ல, 1000 ஆண்டுகளில் சிறந்தவர் திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களை இந்த தருணத்தில் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றோம். பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு அரங்கில் கதராடை அணிவிக்கிறார் திருவாளர் ML ராஜேஷ் அவர்கள். நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த விழாவின் நினைவு அவருடைய நெஞ்சத்தில் என்றென்றும் நிலைத்து நிற்க இதோ வெற்றியாளர்கள் பரிசு வழங்குகிறார் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். ஆண்டு விழா வருது. அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. அவர் சொன்ன நல்ல வழிகளில் நாம் எதை பின்பற்றி நடக்கும், அதுதான் முக்கியம். அதை நம்ம மனசாட்சியை தொட்டு அவருடைய உபதேசங்களில் நம்மளால் முடிந்த அளவுக்கு பின்பற்றி நடந்தால் மற்றவர்கள் நடக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் எப்போதும் சொல்லுவார், மற்றவங்களுக்கு உபதேசம் எப்படி பண்ணணும்னா வாயினால பண்ணாத, நீ நடந்து காட்டு, அதை பார்த்து மற்றவர்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருந்தலைவர் காமராசருடன் இணைந்து பணியாற்றியவர். முன்னாள் இந்திய மக்களவை உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ் இலக்கியங்களில் புலமை மிக்கவர், இலக்கிய பேச்சாற்றல் மிக்க தமிழ் இலக்கியவாதி என பன்முகத் திறன் படைத்தவர். எளிமையின் சிகரம். இன்றளவும் சாதாரண குடியிருப்பில் தன் வாழ்வினை கழித்து வருபவர். காந்தியத்தையும் அவரின் வாழ்க்கை முறையையும் தவறாமல் பின்பற்றுபவர். நேரம் தவறாமையை உறுதியாக கடைபிடிப்பவர். இந்த மண்ணில் பாரத மாதாவிற்கென கோவில் அமைக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டு வருபவர். இலக்கிய செல்வர் திரு குமரி ஆனந்தன் அவர்களை இந்த இணைய தருணத்தில் வருக வருகவென வரவேற்பதில் காந்தி உலக மையம் பெருமைப்படுகிறது. இவர்கள் இருவரும் இணைந்து
தமிழகத்தினுடைய செல்வ மரமான பனைமரத்திற்காக குரல் கொடுத்த திருவாளர் குமரி அனந்தன் அவர்களும், தமிழகத்தினுடைய பனமரமாக இருக்கக்கூடிய விஜி சந்தோஷம் அவர்கள் அந்த லோகோவை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். பனைமரம் வெளியிட பனமரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அரிய நிகழ்வு. உதாரணத்திற்கு சொல்ல போனால் மகாத்மா என்று காந்தியை அழைத்தவர் ரவீந்திரநாத் டாகூர் என்றுதான் சொல்லுகிறார்கள் முதலிலே. ஆனால் ரவீந்திரநாத் டாகூருக்கு முன்னாலேயே வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் பாழ்பெற்று நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க காந்தி மகாத்மா என்று பாரதி அதற்கு முன்னாலேயே பாடிவிட்டான். 1943 முதல் 1948 காந்தியடிகளின் இறுதி நாட்கள் வரை பணியாற்றியவர். காந்தியடிகள் கொல்லப்பட்ட போது அவருடன் இருந்தவர். காந்தியடிகளின் மரணத்தை தன் கண்ணால் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே சாட்சி இவர் மட்டுமே. இன்றளவும் காந்திய கொள்கைகளை தவறாமல் பின்பற்றி வரும் 95 வயது இளைஞர் இவர். காந்தியடிகளின் மரணத்தை நேருவுக்கும் வல்லபாய் பட்டேலுக்கும் முதலில் தெரியப்படுத்தியவர். இயற்கையை பாதுகாப்பதிலும் தூய்மையிலும் அதிக அக்கறை காட்டுபவர். காந்தி உலக மையத்தின் மூத்த ஆலோசகர் திரு வி கல்யாணம் அவர்களை இந்த இனிய தருணத்தில் காந்தியாக நினைத்து காந்தி உலக மையம் வரவேற்பினை செய்கிறது. எஸ்.பி. முத்துராமன் தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனர். நாடி நரம்பெல்லாம் நடிப்பை வெளிப்படுத்திய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து இயக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர். தமிழ் சினிமாவில் ஸ்டாராக இருந்தவரை தன்னுடைய திரைக்கதையின் மூலமாக சூப்பர் ஸ்டாராக உருவாக்கியவர். தமிழ் சினிமாவில் நாயகனாக இருந்தவரை தன்னுடைய இயக்கத்தால் உலக நாயகனாக உயர்த்தியவர். இவர் எழுதிய ஒவ்வொரு வசனமும் 70களில் தமிழகத்தில் பேசாத இளைஞர்கள் இல்லை எனலாம். இவர் இயக்கிய குரு சிஷ்யன் படம் பட்டி தொட்டிகளில் உள்ள நண்பர்கள் குரு சிஷ்யன் என்று பேச வைத்தது என்றால் அது மிகையாகாது. பல நூறு விருதுகளை பெற்று பெரிய இடத்தில் இருந்தாலும் எளிமையானவர். வெள்ளை மனம் கொண்ட 83 வயது இளம் இயக்குனர் திரு எஸ்.பி. முத்துராமன் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் காந்தி உலக மையம் பெருமை கொள்கிறது. காந்தி எப்படியெல்லாம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் அவர் சொன்ன குரலுக்கு இந்தியாவில் மரியாதை இருந்தது, மதிப்பு இருந்தது. எந்த விதமான ஆடம்பமும் இல்லை. 2 துணி, அதுதான் அவருடைய உடை. அதுவும் எங்கள் ஊர் மதுரையில் ஒரு விவசாயிகளுடைய உடை இப்படி இருக்கும்போது நான் மட்டும் என்ன உடைய இப்படி ஆடம்பரமாக போட்டுக்கணுமான்னு சொல்லிட்டு மதுரையில் தான் காந்தியார் விவசாயியாக 2 துணை மட்டும் கட்டிக்கொண்டார் என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட காந்தியாவுடைய குரலுக்கு மரியாதை இருந்ததனால்தான் அத்தனை தியாகிகள் உயிரை இழந்து சிறைக்கு போய் வாடி சுதந்திரத்தை நம்ம சும்மா பெறல, விலை கொடுத்து சுதந்திரம் வாங்கிறோம் என்பதை காந்தியின் தலைமையிலே சுதந்திரத்துக்காக போராடி தியாகிகளை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அவர்களையும் நன்றியோடு கைகூட்டி வணங்குகிறேன். நடிகர் மட்டுமல்ல, இயக்குனர், எழுத்தாளர், சமூக சேவகர், நகைச்சுவை பேச்சாளர், தன்னலமில்லா தன்னார்வத் தொண்டர் என பன்முகம் கொண்ட வித்தகர்.
காந்தி உலக மையத்தின் தோழர். வெள்ளித்திரையில் நாம் காணும் அதே துள்ளலும் துடிப்புமே இவரது நிஜ வாழ்விலும் என்றென்றும் தொடர்கிறது. தன்னுடைய 10 வயதிற்குள்ளாகவே 1000 மேடை நாடகங்களில் நடித்து சாதனை புரிந்தவர். அப்போதைய ஜனாதிபதி திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களால் இவருடைய திறமைக்காக பாராட்டுதலை பெற்றவர். சினிமா துறையிலும் நிஜ வாழ்விலும் இன்றளவும் அனைவரிடமும் இணக்கமான சூழலை கடைப்பிடித்து அன்போடு பழகும் சுபாவம் கொண்டவர். காந்தி உலக மையத்தின் ஆலோசனை குழுவில் மிக முக்கியமானவர். எந்த ஒரு சமூக அக்கறை கொண்ட நிகழ்வானாலும் சிறிதும் யோசிக்காமல் உடனடியாக தன் பங்களிப்பை தர ஆர்வம் காட்டுபவர். மனதில் ஊக்கம் நிறைந்த உன்னத மனிதர். இயக்குனர் திரு ரமேஷ் கண்ணா அவர்களை காந்தி உலக மையத்தின் சார்பில் இந்த இனிய தருணத்தில் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். உடனே நினைவு கூறுவது எனக்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லாருக்குமே நினைவு கூறுறது ரூபா நோட்டு தான். ஏன்னா அவர் தலை தான் பார்த்து தான் நம்ம எல்லாமே செலவு பண்ணுறோம். சாப்பிட்றது, செலவு பண்ணுறது, துணிமணி எல்லாத்துக்கும் அவர் உதவி இல்லாமல் அவர் பாஸ் ஆகலாம், நம்ம பாஸ் ஆக மாட்டோம். ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அவரை இந்தியா ரூபா நோட்டில் போட்டால் கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டுருக்காங்க. இப்போ நாமளும் அதை ஞாபகப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் எங்கள் அப்பா சுதந்திர போராட்ட தியாகி தான். எப்போவுமே கதராட தான் அணிவார். ராஜாஜின் தொண்டராக இருந்தார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் முதல் எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்த புத்தகம் சத்திய சோதனை தான். அந்த காந்தி காட்டிய வழின்ற புத்தகமும் அது கார்ட்டூன் புத்தகம் 3ஆம் படிக்கும்போது அப்புறம் சத்திய சோதனை படி அப்படின்னு சொல்லுவார். அதனால் அப்போவே என் மனதில் ஒரு காந்தியத்தை விதைத்து விட்டார் எங்கள் அப்பா. நிச்சயமாக அகிம்சை வழியிலே வெற்றி பெறலாம் என்பதற்கு அவர் உலகத்துக்கே முன்னுதாரணமாக இருக்கிறார். அடுத்த சிறப்பு விருந்தினர் யார் என திரையில் பார்க்கலாம். வையாபுரி தமிழ் சினிமாவில் தனக்கென தனிப்பாதை அமைத்துக் கொண்டு வெற்றி பெற்றவர். திரு வையாபுரி அவர்கள் அமர்க்களம் படத்தில் தலையுடன் அடித்த லூட்டி, ஜெமினி படத்தில் மான் கராத்தே மூலம் தமிழகத்தின் பட்டி தொட்டிகளில் உள்ள ரசிகர்களை ஈர்த்தவர். 400 படங்களில் நடித்து தன்னுடைய நகைச்சுவையால் ரசிகர்களை கவர்ந்தவர். தனியார் தமிழ் தொலைக்காட்சியில் நடைபெற்ற பிரபலமான நிகழ்ச்சியில் மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டு நான் நகைச்சுவையாளன் மட்டுமல்ல, நல்ல குடும்பத் தலைவன் என்று தமிழ் குடும்பங்களின் மனதில் நிறைந்திருக்கும் திரு வையாபுரி அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் காந்தி உலக மையம் மகிழ்ச்சி கொள்கிறது. மிர்ச்சி சிவா ரேடியோவில் தன்னுடைய கலகலப்பான பேச்சால் இளைஞர்களை கொள்ளை கொண்டவர். தமிழ் சினிமாவில் விதவிதமான நகைச்சுவைகளை நாம் பார்த்து மகிழ்ந்திருப்போம். ஆனால் தமிழ் சினிமாவை வைத்து நகைச்சுவை செய்து நம் மனதை ஆட்கொண்டவர். இவர் தொகுத்து வழங்கிய சினிமா விருது நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் தன்னுடைய குறும்புத்தனமான கேள்வியால் அரங்கு முழுவதும் சிரிப்பு அலையால் கட்டி போட்டவர். கலகலப்புக்கு சொந்தக்காரரான இவர் கலகலப்பு படத்தில் பேசும் ஒவ்வொரு நகைச்சுவை வசனமும் தமிழ் சினிமா ஒருபோதும் மறக்காது. கலகலப்பான தமிழ் பட நாயகன் மிர்ச்சி திரு சிவா அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் காந்தி உலக மையம் பெருமை கொள்கிறது. நம்ம நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு தடவை போட்டு காட்டுங்க. அப்போதான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளவு வாழ்க்கை.
என்னன்னா எந்த பொசிஷன்ல எப்படி இருக்குன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைலாம் வருது. அதில் முக்கியமாக அந்த ஏரியில் நான் பார்த்தது கரப்ஷன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்க சுதந்திரத்தை இவ்வளோ அசால்ட்டா முன்னாடி வெள்ளைக்காரன் இருக்கும்போது இவன் தான் நம்ம அடிமையாக வச்சிருக்கான்னு தெரிஞ்சது. இப்போ தெரியறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரே கலர்ல இருக்கிறதுனால. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அடிமையாகவே இருக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. நிச்சயமா நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போது நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அண்ட் எம்எல் ராஜேஷ் ரொம்ப ஒரு தலைவராக இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத தலைவரா இல்லைன்னா அந்த படமே வந்திருக்காங்க. ராஜேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் என்னை கூப்பிட்டதுக்கு. அவர் சொன்னார் நீங்க வருவீங்களா அப்படின்னாரு. இவங்க ஹீரோஸ் இருக்காங்க, இவங்க எதிர்காலம் நாங்களாம் ஒரு நெக்ஸ்ட் டைம் என்ன கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன் இவங்களாம் வரும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறது கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மனதை மாற்றிய மகாத்மாவின் பொன்மொழி போட்டியில் பங்கேற்ற அடுத்த வெற்றியாளர்களுக்கு பரிசு வழங்கும் அந்த சிறப்பு விருந்தினர் திரையில் பார்க்கலாம். இதோ இன்றைய இளைஞர்களை எந்த நிலையில் இருந்தாலும் சாதிக்கலாம் என்று தன் வாழ்க்கையின் வலிகளின் மூலம் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி பல மாணவ மாணவிகளின் வெற்றிக்கு தூண்டுகோலாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திரு நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்களின் வாழ்க்கை வலிகள் நிறைந்தவை. ஆம், டிஸ்லெக்சியா எனும் கற்றல் குறைபாடு காரணமாக படிப்பு சரியாக ஏறாததால் 6ஆம் வகுப்பிலிருந்து பள்ளி படிப்பை நிறுத்திய நந்தகுமார் அவர்கள் பல்வேறு வேலைகளை பார்த்து கொண்டு 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வுகளை பிரைவேட்டாக எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார். பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு கல்லூரியில் சேர்ந்து பல்வேறு போட்டித் தேர்வுகளை எழுதி இறுதியில் யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் முதல் மாணவராக தேர்வாகி தற்போது வருமான வரித்துறையில் துணை ஆணையராக பணியாற்றிக் கொண்டு இன்றைய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வருகிறார் திரு நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள். அவர்களை நன்றி குவித்த கரங்களோடு மேடைக்கு அழைப்பதில் காந்தி உலக மையம் பெருமிதம் கொள்கிறது. நாம் இப்போ செல்லும் பாதை சரியான பாதையாக இல்லாத பொழுது வேகமாக ஓடுறதுல என்ன பயன் அப்படின்னு கேட்குற ஆள் நான். ஸோ அது மாதிரி நம்மளுடைய பாதை, செல்லும் பாதை, தடம் சரியா இல்லைன்னா இலக்கு, போய் சேரக்கூடிய இலக்கு சரியா இருக்காது அப்படின்றது தான் அவருடைய பெரிய கருத்தை. அதனால பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை ரொம்ப அமைதியாக போராடி வாங்கணும் அப்படின்னு சொன்ன அந்த கருத்து தான் இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு விஷயத்தில் அமைதியும் அதற்கான அந்த 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 பொறுமையும் இருந்ததுன்னா கட்டாயமாக நம்ம எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். இதான் எனக்கு காந்தி பிடிச்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.